air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து 29, இன்னும் 2 நிமிஷத்தில் 30 தேதி ஆக போகுது. இன்றைக்கி வந்து ஜெர்மனியில் ட்ரக் பேனு, அதனால நேற்று நான் வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, நிப்பாட்டிட்டேன். என் மேனேஜர் இப்போ நைட்டு 12 மணிக்கு வண்டி எடுக்க சொல்லியிருக்கான். மணி 11:58 ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிகின் கண்ட்ரி கொடுத்துருவோம். அப்படியே நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம டேக்கோவில் பிகின் கண்ட்ரி கொடுப்போம். லாஸ்ட்டு ரெஸ்ட்டு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன். இது வந்து மொதல் டிரைவர் 26 மணி நேரம் 50 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த கட்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெஸ்ட்டு. இது வந்து இந்த பாஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாஸு. இந்த ரவுண்டாக புள்ளி வச்சுருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து டிரைவிங் ஸ்டேரிங் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோ. இதுதான் பார்க்க வேண்டியது. இது மொதல் டிரைவருக்கு, இது 2வது டிரைவருக்கு. ஓகே, டிரைவர் 1. ஓகே, பிகின் கண்ட்ரி ஜெர்மனி. ஓகே, என்ட்ரி ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அதர் ஒர்க்கில் மாற்றுவோம். இப்போ இது வந்து என்வலாப்பு. இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் லோடு ஏற்ற போகிறீங்கன்னா ஸ்டாண்ட் பைன்னு சொல்லலாம், என்வலாப்புன்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து இதை போட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம், உங்களோட விருப்பம்தான். இது வந்து அதர் ஒர்க்கு, நம்ம வண்டி ஓட்டுறதை தவிர மற்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற அதர் ஒர்க்கு. டிரைவிங் மட்டும் மேனுவலாக போட முடியாது. இது வந்து ரெஸ்ட் மோடு. ஓகேங்களா, அதர் ஒர்க்கில் போட்டேன், ஓட்டோம். அப்படியே ஸ்க்ரீன்லாம் இழுத்துட்டேன், கிளம்புவோம். மேனேஜர் வெக்கேஷனுக்கு போயிட்டார். நார்மலாக டெய்லி இருக்க மேனேஜர். புதுசாக ஒரு மேனேஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, டெம்ப்ரரியாக 2 வாரத்துக்கு. அவங்க என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ தெரியலை, பார்ப்போம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நான் அன்னைக்கு அப்படியே நேவிகேஷனோடே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், அப்படியே இருக்கு. டாஸ்க் ஏதோ ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ரீஅரேஞ்சே பண்ணல. நான் எப்படி எங்கே போகிறது? போயிட்டு டீசல் அடிச்சுட்டு படுக்க வேண்டிதான். ஃபெர்ரி இது வந்து லண்டனுக்கு போகிற ரோடு. ஃபியூலிங் முடிச்சுட்டு கப்பலில் ஏற்றி வண்டியை கொண்டு போய் ஜிபி கிரேட் பிரிட்டன்னு சொல்லக்கூடிய லண்டனில் வந்து அன்லோட் பண்ணணும். ஆனால் நம்ம அங்கெல்லாம் போக முடியாது, நமக்கு வீசா கிடையாது. உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் அவங்களுக்குலாம் வீசா எடுத்து கொடுத்துருக்காங்க, கம்பெனி அங்கே அலோவ் பண்ணுது. நம்மளை அவ்வளோவா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபியூவல் போட்டு நிறுத்த வேண்டியதுதான். அதுக்குள்ளே விடிஞ்சிரும். நான் போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து. சரி, ஓகே. ஜிபிஎஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வண்டி எடுத்து ரோட்டுக்கு போனோம்னா கரெக்டாக ஆயிரும். நைட்டில் வண்டி ஓட்டுறது பிடிக்காமடா யூரோப்பில் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நைட்டில் ஓட்ட முடியாது, எனக்கு தூக்கம் வரும். காலைல 2 மணி 3 மணி போலலாம் நல்லா தூக்கம் வந்துடும். அதனால தான் யூரோப்பே வந்தது. யூரோப்லேயே அதே நிலைமையா. ரோட்டோட கடைசி லாஸ்ட் அந்த ரோடு ஷோல்டர் போட்டிருப்பாங்கள்ல, அதில் போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ரொம்ப சுகராக இருக்கும். நைட்லன்னு இல்லை, பகல்லே வேலை பார்ப்பாங்க போல், என்னன்னு சரியாக தெரியல. மணி 5:30 டீசல் அடிச்சிட்ருக்கேன். இது வந்து டோட்டல் எனர்ஜிஸ் பங்கோடது, ஆனால் அதுக்குள்ளேயே AS24 தான் இருக்குது.
பெல்ஜியமில் வந்து டீசல் விலை கம்மி. இங்கேயே வந்து பார்க்கிங்கு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் முதற்கொண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. டீசல் அடித்து முடிச்சுட்டு அப்படியே கண்ணாடி கலருக்கு தண்ணி வச்சுருந்தாங்க, ஃபில் பண்ணிட்டேன். எல்என்ஜி ஃபில் பண்ணுறாரு பாருங்க ஒருத்தர், ஃபேஸ் ஷீல்டு போட்டு க்ளவுஸ் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக. டீசல் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து அவர் கொண்டு வர ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இறக்கணும், ஜெர்மனியில் இறக்கணும். அது இன்றைக்கி பாசிபிள் இல்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி இறக்கலைன்னா நாளைக்கும் பாசிபிள் இல்லை. திங்கக்கிழமை தான் அன்லோடிங் பண்ண முடியும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் இன்னும் நான் கண்டெய்னர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கே, ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கே 181 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டன் எடுத்துகிட்டு நான் 308 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் ஜெர்மனிக்கு நோக்கி. அதனால் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி எங்கேயாவது பார்க்கிங் போட்டுட்டு நாளைக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி, இல்லை 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு நாளைக்கு காலங்காத்தில் வண்டி எடுத்துகிட்டு போய் போட வேண்டியது தான். அப்புறம் ட்ரெய்லர் ரிவர்ஸ் விடுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அளவுக்கு நான் இன்னும் கற்றுக்கல. ஏன்னா நானே ட்ரெய்லருக்கு வந்து புதுசு தான். எனக்கும் ஒரு 3-4 மாதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நானே இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. 100% எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் ஒரு 75% எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நிறையா விஷயங்கள் இருக்குது ட்ரெய்லரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா. அதெல்லாம் நானே இன்னும் நிறையா கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டால் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இருந்தாலும் நான் சில டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸை சொல்கிறேன். டிப்ஸு மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு ட்ரெய்லர் கற்றுக் கொடுத்தவங்களுக்கெலாம் நன்றி சொல்லணும். யாருன்னா என்னோடய சசி மாமா, அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். நான் லைனில் வண்டி கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சோறு போட்டு, மாமன் கூட சோறு போட்டு வண்டியும் கற்றுக் கொடுத்தாரு, காசும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு அசோக் லேலாண்டில் வந்து தருண், அவர் தான் எனக்கு மண்டையில் ஏறுற மாதிரி அடித்து சொல்லி கொடுத்தாரு. அடிக்கலாம் இல்லை, சும்மா சொல்லி கொடுத்தாரு தருண். அதுக்கப்புறம் வந்துட்டு வீரமணி, அசோக் லேலாண்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர் வீரமணி. நம்ம கூட இருந்தார் சிவா அண்ணன், என் கூட ட்ரைனிங்கில் இருந்தார்ல, அவரும் ட்ரெய்லர் சொல்லி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். ட்ரெய்லர் ரிவர்ஸிங்கை பற்றி மற்றவங்க சொல்கிற மாதிரி வேணாம், நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேனே. அவங்க சொல்கிறது தான் பேசிக் கான்செப்ட். இப்போ அதோட அடிப்படை கொள்கை, அதோட விதிமுறை எல்லாமே அவங்க சொல்கிறது தான், அந்த ஆப்போசிட் கட்டிங் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன். என்னடான்னா, உங்களோட ஸ்பீடு வந்து ட்ரெய்லரோட ஸ்பீடோட ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது ஸ்பீடுனா வண்டி ஃபார்வேர்டில் ஓட்டுற ஸ்பீடு அந்த இதெல்லாம் சொல்லலை, சரிங்களா? உங்களோட ரியாக்ஷன் ஸ்பீடு, அதாவது உங்களோட செயல்படுற நேரம் வந்து ரொம்ப துரிதமாக இருக்கணும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ட்ரெய்லர் வந்துட்டு நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி லெஃப்ட் ஓடிச்சா ரைட்டு திரும்பும், ரைட்டு ஓடிச்சா லெஃப்ட் திரும்பும், அந்த மாதிரி மாற்றி கட் பண்ணிடுவீங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு தேவையான டைரெக்ஷனில் வந்து ட்ரெய்லர் திரும்பிடுச்சுன்னா அடுத்த செகண்டே உங்கள் ஜீப்பை வந்து யோசிக்காமல் ஸ்டடி பண்ணணும், சரிங்களா? அது வந்துட்டு நேராகணும். உங்கள் ஜீப்பு வந்து ஒரு பக்கம் நிற்கும், ட்ரெய்லர் ஒரு பக்கம் நிற்கும். ஜீப்பும் ட்ரெய்லரும் ஒரே டைரெக்ஷனுக்கு ஒரே டைம் ஒரே சேம் இதில் வரும். நம்ம இப்போ போயிட்டு ஒரு இடத்துல ஏற போகிறோம், கட்டிங்கில் விட போகிறோம் அப்படின்னா வண்டி 2 சைடு மிரரும் தெரிகிற மாதிரி ஸ்டடி பண்ணி நிறுத்து அப்படின்னு என் தம்பி தான் சொல்லிகிட்டு இருப்பான். அவனும், என் தம்பியும் ட்ரெய்லர் டிரைவர் தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் உங்களோட ரியாக்ஷன் டைம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் போகிறீங்க, இந்த 2 கோட்டுக்குள்ளே ஒரு ரிவர்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து என் சைடு லெஃப்ட் சைடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே ஜீப்பை கொஞ்சோண்டு அப்படியே லெஃப்டில் ஸ்டியரிங்கை லைட்டாக லெஃப்ட் ஓடிச்சிங்கன்னா அந்த ஜீப்பை வந்து உள்ளே வந்துடும், திரும்பி இப்படி ரைட்டில் உள்ளே வந்துடும். சரி, ட்ரெய்லர் வந்து ரைட்டில் உள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது உள்ளே வந்த உடனே டக்குன்னு நீங்கள் மறுபடியும் எவ்வளோ திருப்பினீங்களோ அவ்வளோ மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். அதே போல் அந்த ரைட் சைடு போகுதுன்னா நீங்கள் அப்படியே எந்த சைடு போகுதோ அந்த சைடே திருப்பணும்.
ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? வண்டியும் ஜீப்பும் நேராக்கிறதுக்கு எந்த சைடு போகுதோ அந்த சைடே திருப்பணும். அதை திருப்புனா வண்டி வந்து ஸ்டடி ஆகிடும். அப்படி உங்களால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு பார்க்கிங்கில் நிற்கிற சமயத்தில் எங்கேயோ ரேம்பில் ரிவர்ஸ் விடுற போது டக்குன்னு அப்படியே ஃபார்வேர்டில் எடுத்துருங்க. ஃபார்வேர்டில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க வண்டியை. இப்போ ஒரு ரேம்புக்குள்ளே ஒரு பார்க்கிங்குள்ளே உள்ளே விட்றீங்க, ஒரு கால்வாசி வண்டி அரைவாசி வண்டி உள்ளே விட்டுட்டு வண்டியை வந்துட்டு ஸ்டடி பண்ண முடியலன்னா ஃபார்வேர்டில் எடுத்து திருப்பி அப்படியே ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் விட்ருங்க. அந்த எதனால் தெரியுமா ஸ்டடி பண்ண முடியாமல் போகிறது? நம்ம ஓவர் டர்ன் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேரிங்கை வந்து ரொம்ப மாவு சுற்றுற மாதிரி போட்டு சுற்றிடுவோம், வண்டி முறுக்கிக்கும். சொல்லுவாங்க எல்லா டிரைவரும், வண்டியை வந்து ஜாஸ்தியாக திருப்பக்கூடாது, கம்மியாக ஸ்டேரிங்கை திருப்பி அதுக்கான டைம் கொடுக்கணும். வண்டியை ஸ்லோவாக மூவ் பண்ண விடணும். ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டி வந்து தேவையான டைரெக்ஷனுக்கு அப்படியே போயிடும். சரிங்களா? பொறுமை ரொம்ப முக்கியம். உங்கள் வண்டி எங்கேயாவது பார்க்கிங்கில் நிற்கிது, இடிக்கிற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு இறங்கி போய் கூட பார்த்துருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இடிச்சிட்டோம்னா அங்கே உட்காந்து பதில் சொல்கிறது நாம தான், நம்மளோட காசை தான் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கணும். தயவு செஞ்சு கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் கண்ணாடி இறக்கி விட்டு கிளியராக வியூ பார்த்து விடுங்க. தலையை திரும்பி வெளியே எடுத்து பார்த்து விட்றீங்களோ இல்லை திரும்பி பார்த்து விட்றீங்களோ அது உங்களோட விருப்பம். சரிங்களா? மற்றவங்க என்னென்னப்பான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்மளை பாருங்கள், நம்மளோட சேஃப்டியை பாருங்கள். மற்றவன் என்னவோ நினச்சிட்டு போகிறான், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம வண்டி, நம்மளோட காசு, நம்மளோட பொருள் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். அதான் முக்கியம். அதுக்கு உண்டானது என்னவோ அதை பாருங்கள். இப்போ நீங்கள் ட்ரெய்லரையும் ஜீப்பையும் எப்பட்றா ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு தெரிஞ்சது எப்பட்றான்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு லெஃப்ட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க ட்ரெய்லரு. நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ், இப்போ இந்த 2 கோட்டுக்குள்ளே ரிவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரெய்லர் லெஃப்ட்டில் போகுதுறான்னா நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஓடிங்க. லெஃப்ட்டில் வளைச்சிக்கிட்டு போகுதுன்னா அப்படியே லெஃப்ட் ஓடிங்க, வண்டி வந்து ஸ்டெடி ஆயிரும். ஜீப்பும் கேபினும் ஸ்டெடி ஆயிரும், ஒரே ஸ்டெடியாக போகும். கோட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அப்படியே லெஃப்ட் ஓடிச்சிங்கன்னா அந்த சைடு ரைட் சைடு வந்துடும். அது வந்த உடனே வந்துட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் ஸ்டேரிங் வீலை வந்து எவ்வளோ திருப்பினீங்களோ அவ்வளோ ஸ்டெடி பண்ணணும். ஓவராக திருப்பிடக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி லெஃப்ட் வச்சிங்கன்னா அப்படியே ட்ரெய்லர் ரைட்டுக்கு வந்துடும். ஜீப்பும் ட்ரெய்லரும் ஸ்டெடி ஆயிரும். 2 கார்னர், அந்த கழுத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெய்லரும் ஜீப்பும் கனெக்ட் ஆகிற இடத்துல கேப்பில் கழுத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிரரில் பாருங்கள் 2 சைடு கார்னரும் வந்து தெரியணும் உங்களுக்கு. 2 மிரர்லேயும் 2 சைடோட கார்னரும் தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா உங்கள் வண்டியும் ஜீப்பும் ட்ரெய்லரும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோதான். இல்லை ரைட்டில் போனால் அதே ரைட் டைரெக்ஷன்லேயே அப்படியே ஓடிச்சிங்கன்னா ஸ்டெடி ஆயிரும். ரைட் சைடு ஓடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். அதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸில் வரும்போது லெஃப்ட்டில் போகுதுறான்னா லெஃப்ட்லேயே ஓடிச்சிங்கன்னா ட்ரெய்லர் ரைட்டுக்கு லைட்டாக வந்து ஜீப்பும் கேபினும் ஸ்டெடி ஆகும், அப்போ ஸ்ட்ரைட் பண்ணிடுறீங்க. ரைட் சைடு போகுதுறான்னா லைட்டாக ரைட் சைடு ஓடிச்சிங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்து ஜீப்பும் கேபினும் ஸ்டெடி ஆகி 2 கார்னரும் தெரியும் போது கரெக்டாக டைம் டிலே பண்ணாமல் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இவ்வளோதாங்க ரிவர்ஸ், வேறு எதுவும் கிடையாது. அந்த வண்டி திரும்பிக்கிட்டு போனாலும் சரி, எந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு போகுதோ அந்த சைடு ஸ்டேரிங்கை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர் கிடச்சிரும். ட்ரெய்லருக்கும் ஜீப்புக்கும் நேர் கிடச்சிரும், ஒரு ஸ்ட்ரைட்டு கிடச்சிரும். வண்டி வந்து இப்படி வளைஞ்சு நின்னாலும் இப்படி நேராகி ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். யூரோப்பில் வண்டி ஓட்டுற பல டிரைவருங்க என் வீடியோ பார்க்குறீங்க, இந்தியாவில் வண்டி ஓட்டுற டிரைவருங்களும் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. என் மாமனே பார்க்குறாரு, ட்ரெய்லர் டிரைவர் எனக்கு கற்றுக் கொடுத்த மாமன். அப்புறம் என் நண்பன் தருணும் பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, டிரைவராக இருந்துக்கிட்டு தான் எல்லோரும் பார்க்குறீங்க. நம்மளோட வீடியோ வேறு யாரும் பார்க்குறதில்ல. அதனால் நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது தெரிஞ்சால், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கும் சொல்லுங்கள், நானும் கற்றுக்குறேன். அவ்வளோதான், பார்ப்போம். ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பார்க்கிங்கில் ஒரு யூரின் அடிக்கிற கூட வசதி இருக்காதுன்னு. அது இந்த பார்க்கிங் தான். எப்போ பார்த்தாலும் ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்சு இங்கேயே தான். ஏன்டா எல்லாம் வாயில் வருதுடா எனக்கு. ஐயோ சரி, ஓகே. நான் ட்ரெய்லரை கழட்டி விட்டு அந்த வண்டி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன்.
நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய ட்ரெய்லர் நம்பர் வந்து ZN574 இன்னும் வரல. NA084 இது எவனோ கழட்டி விட்டு எங்கேயோ போயிருக்கானுங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துட்டானா 3 மணிக்குள்ளே வந்துட்டானா எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இல்லைனா அட்லீஸ்ட் 9 hours ரெஸ்ட்னாச்சும் இங்கே போட்டுட்டு தான் வண்டி எடுக்க முடியும். நாளைக்கு எடுத்து ஓட்டலாம். பார்ப்போம் என்னன்ட்டு வந்துடுவானா. நான் ஃபோன் அடித்து பார்ப்போம் அவனுக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை பிடிச்சி ஒரு பார்க்கிங்கில் ட்ரெய்லரையும் நம்ம ட்ரக்கை ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டிக்கிட்டா அவனுக்கு இடம் பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும். அங்கே நிற்கிறவங்களும் எங்கள் கம்பெனி தான். 2 பேரும் ஃப்ரிகோ ஓட்டுறாங்க. எங்கால் வர்ற மாதிரி தெரியல. பசிக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்குவோம் கொஞ்சம் நேரம். எனக்கு கண்ணை கட்டுது தூக்கம். வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன்.